விஜய், காவேரி, சாரதா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்ப சாரதா கிட்ட வந்து சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. சரிங்கம்மா பத்திரமா பார்த்துக்கங்க. காவேரி மிஸ் பத்திரமா பார்த்துக்கங்க. நாங்க வரோம் அப்டி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்டின்னோனே, பரவாயில்லங்க அப்டி சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. சாரதா கிட்ட வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, மடியில படுத்துட்டு அழறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ண அப்டின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. சரிடி நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. இங்க வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு பக்காவா பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இன்னமும் வந்து நம்ம அம்முவும் வந்து விஜயும் வரல. அதனால காவேரி ஏன் இன்னும் அம்மு வராம இருக்கா? டைம் வேற ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனையா வந்து காவேரி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து அம்முவும் வந்து நம்ம விஜயும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து என்ன சார் ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, வேறு என்னங்க பண்ணுறது, எனக்கு ஸ்கூல் இருக்குது வந்து காம்படிஷனில் தான் இல்லையே அம்மு அப்படின்னோடனே, உடனே வந்து இல்லை சார் அவள் இருக்கா அப்படின்னோடனே, என்னமே சொல்கிறீங்க நான் இருக்கேனா அப்படின்றாங்க. ஆமாடா போன வாட்டி ஒரு வந்து மதுரை பற்றி ஒரு போயம்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆமாம் அது நீ வந்து அழகாக சொல்லணும் இன்னைக்கு. அது மட்டும் கிடையாது மிஸ்ஸும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னோடனே, ரொம்ப நிச்சயமாக மிஸ் அப்படின்னு ஆமாம் அப்படின்னா, பரவாயில்லைங்க மிஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை விடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க மிஸ் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இல்லை சார் பரவாயில்ல நான் போய் அம்முக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போட்டு கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் ஏன் இப்படி தயங்குறீங்க காவேரி கிட்டே? இல்லாத நான் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். காவேரி கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது. நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதால ஓவராக அவள் மேலே வந்து இந்த மாதிரி உரிமையாக எடுத்துக்கிறதால அவள் என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன்னு நினைக்கிறா. கொஞ்சம் விலகி இருந்தால் பார்ப்போமே அத்தை, எப்படி தான் வந்து காவேரி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, என்ன மாப்பிள்ள இப்படிலாம் சொல்கிறீங்க? என் பொண்ணு வந்து நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள, அவள் இப்படி பண்ணுறான்னு. நான் பார்த்துக்கிறேன் அத்தை விடுங்க, கொஞ்ச நாள் வந்து அவள் போக்கிலே நம்ம விடலாம் அத்தை அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க நம்ம சாரதாவும். அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஸ்டேஜில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. குழந்தைங்க சூப்பராக வந்து பண்ணுறா. அதே மாதிரி காவேரியும் கூட சேர்ந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்களுக்கு அவங்க அம்மாவோட ஸ்தானத்தில் எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயும் வந்து சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து குழந்தைய கூட்டிகிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் வந்து போகிறத பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமே வந்து போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அடுத்த நாள் வந்து விஜய் வந்து ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வரும்போது வந்து விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து குழந்தை விட்டுட்டு கிளம்புறாரு. வர்ற வழியில் வந்து பார்க்குறாரு நம்ம காவேரி. அப்போவும் வந்து வண்டியை நிறுத்தாமல் குழந்தைய வந்து கேட்டார விட்டுட்டு, சரி கண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வரதையும் கவனிக்காமல் விஜய் வந்து வண்டியில் போயிடுறாரு. குழந்தைய விட்டுட்டு குழந்தைய உள்ளே போக சொல்லிட்டு இங்கே வந்து நேராக ஓடி வராங்க நம்ம காவேரி. ஓடி வந்து என்னாச்சு அப்பா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்பா போயிட்டாரு மிஸ் அப்படின்றாங்க. ஏன் வந்து வர வழியில் என்னை பார்த்து நிறுத்தலை அப்படின்னோடனே, நான் நிறுத்த சொன்னேன் மிஸ், அப்பா சொன்னாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மிஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து வந்து கேட்டாண்ட விட்டாங்க மிஸ் அப்படின்றாங்க. அப்படியே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. ஏன் விஜய் வந்து கோவமாக இருக்காரா இன்னும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து ஈவினிங் வரும்போதும் விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு அமைதியாக போயிடுறாரு. காவேரிகிட்ட எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. அதனால் வந்து இந்த விஷயம் எல்லாமே காவேரி ரொம்ப பாதிக்குது. ஏன் விஜய் நம்மக்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்க காவேரி வந்து, அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னோடனே, அவர் யாரும்மா சொல்கிற? விஜய் தாம்மா, அவர் வீட்டுக்கு வந்தாராம்மான்னொன்னே, நீ தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே காவேரி அப்புறமா நம்ம தான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்லம்மா, உன்னை கூட்டின்னு வந்து அவர் ஹெல்ப் பண்ணார்ல கூட்டின்னு வர, அதுக்கப்புறம் நல்லா தானே பேசணும் அப்படின்னோடனே, இல்லை காவேரி வரல காவேரி, அது மட்டும் கிடையாது, நான் கேட்டேன் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க வீட்டுக்கு வர்றதில்லேன்னு, வேணாம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ தானே அவர் இப்படி இருக்கணும்னு தானே நினச்ச, இது இப்போ உனக்கு சந்தோஷம் தானே டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி இன்னும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணுறதும் அவர் பார்க்காம இருக்கிறதும் வந்து ஒரு மாதிரி இருக்குது காவேரிக்கு. ஏன் எனக்கு இது மாதிரி இருக்குது, நான் தான் வந்து அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல, அவர் என்கிட்ட விலகி நிற்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய்க்காக வந்து ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் என்னை பேசுறதுக்காக கூப்பிட்ருக்காருங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பேச போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு